ஹாய், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜிடெட் நியமன தேர்வுல யூனிட் 4ல ஆத்திச்சூடி அப்படிங்கிற அற இலக்கியம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஔவையாரின் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அப்படின்னாவே ஔவையார் தான். ஸோ ஔவையாருடைய ஆத்திச்சூடி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர், அதாவது ஆத்திச்சூடியுடைய ஆசிரியர் ஔவையார். அதோடைய கடவுள் வாழ்த்து பாடல், ஆத்திச்சூடி அமர்ந்த தேவதை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படிங்கிறது தான். அதாவது ஆத்தி மலர் மாலை அணிந்த சிவபெருமானின் அன்பிற்கு உரிய விநாயக பெருமானை போற்றி போற்றி வணங்குவோம் அப்படிங்கிறது தான். இதுல கடவுள் வாழ்த்து பாடல் சிவபெருமானை பற்றியது கிடையாது, விநாயக பெருமானை பற்றியது. பாருங்க, அறம் செய்ய விரும்பு. அறம் அப்படின்னா நல்ல செயல்கள். நல்ல செயல்களை செய்வதற்கு மனம் விருப்பம் கொள்ள வேண்டும். அடுத்து ஆறுவது சினம். சினம் அப்படின்னா கோபம். எல்லா கோபங்களையும் ஆற்றுவாயாக. இயல்வது கரவேல். இயல்வது அப்படின்னா முடிந்தவரை. அப்போ பிறருக்கு தர முடிந்தவற்றை மறைக்காமல் கொடுக்க வேண்டும். அடுத்து ஈவது விளக்கேல். ஈவது அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போ பிறர் கொடுக்கறத தடுக்கவும் தான் கொடுக்கறத விளக்கவும் கூடாது. அடுத்து உடையது விளம்பேல். உடையது அப்படின்னா உனக்கானது, உன்னுடைய இன்பம் துன்பம் இதை பிறரிடம் கூறாதே. அடுத்து ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம் அப்படின்னா மனம் தளர்ந்து விடும் பொழுது ஊக்கப்படுத்துதல். ஸோ அதை எப்பவுமே தளர்ந்து விடக்கூடாது. நற்செயல் ஆற்றும் போது எத்தகைய தடைகள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. எண்ணெழுத்து இகழேல். அதாவது கணிதத்தையும் அறநூல்களையும் இகழ்ந்து கற்காமல் விட்டு விடாதே. இதுல கணிதம் அப்படிங்கிறது எண், எழுத்து அப்படிங்கிறது அறநூல்கள். அடுத்து ஏற்பது இகழ்ச்சி. பிறரிடம் எதையும் யோசித்து வாழ்வது இழிந்த வாழ்க்கை, யாசித்து வாழ்வது இழிந்த வாழ்க்கையாகும். இப்போ பிறரிடம் எதுவுமே நம்ம யாசிக்க கூடாது. யாசித்தல் அப்படின்னா எதிர்பார்த்து, பிச்சை அல்லது யாசகம், இறந்து, இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே வரும். அடுத்தது ஐயம் இட்டு உண். அதாவது பிறர் பசித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவளித்ததுக்கு அப்புறம் நீ உண்வாயாக. ஒப்புரவு ஒழுகு. உலகில் உள்ள பழக்க வழக்கத்தை தெரிந்து அதை பின்பற்றி வாழ்வாயாக. ஓதுவது ஒழியேல். நல்ல நூல்களை கற்பதை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ஓதுவது அப்படின்னா கற்பது. அவ்வயம் பேசேல். அதாவது பொறாமையால பிறருடைய வளர்ச்சியை தவறாக பேசக்கூடாது. அக்கம் சுருக்கேல். அக்கம் அப்படின்னா எடை. தானியங்களை குறைவாக எடை போட்டு பிறரை ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடாது. இது கண்டொன்று சொல்லாதே. அப்படின்னா கண்ணால் பார்க்காத எதையும் உண்மை என பேசி கொண்டிருத்தல் கூடாது. அடுத்தது ஞா போல் வளை. ஞா போல் வளை அப்படின்னா ஞா எப்படி பிற எழுத்துக்களை போல முன்னும் பின்னும் சேர்த்து கொள்ளுதோ அந்த மாதிரி பிறரோடு வளைந்து கொடுத்து வாழ்வாயாக. அடுத்து சனி நீராடு. அதாவது சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பாயாக. அடுத்து நியாயப்பட உரை. அதாவது பேசுகின்ற போது பிறர் மகிழும்படி இனிமையான வார்த்தைகளை பேசுவாயாக. நியாயம் அப்படின்னா இனிமை. அடுத்தது இடம்பட வீடு எடேல். இது தேவையில்லாம வீட்டை பெரிதாக காட்டாதே. அடுத்து இணக்கம் அறிந்து இணங்கு. அதாவது ஒருவர் நல்லவரோ தீயவரோ, ஸோ அவங்கள நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அவங்கள ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா அவங்க கூட நட்பு கொள்ள வேண்டும். அடுத்து தாய் தந்தை பேண். தாய் தந்தையரை போற்றி காக்க வேண்டும். நன்றி மறவேல். அதாவது பிறர் செய்த உதவியை எப்போதும் மறவாமல் இருப்பாயாக. பருவத்தே பயிர் செய். தகுந்த காலம் அறிந்து அதை வீணாக்காமல் விவசாயம் செய்தல் வேண்டும். மண் பறித்து உண்ணேல். மண் அப்படிங்கிறது பிறருடைய நிலம்.
பிறருடைய நிலத்தை ஏமாற்றி அபகரித்து நீ வாழக்கூடாது. இயல்பு அலாதன செயல், அதாவது நற்பழக்கங்கள் அல்லாத செயல்களை செய்யாதிருப்பாயாக. அரவம் மாடேல், அரவம் அப்படின்னா பாம்பு, பாம்புகளோட விளையாடக்கூடாது. இலவம் பஞ்சில் துயில், துயில் அப்படின்னா தூங்கு, உறங்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இலவம் பஞ்சில் செய்த மெத்தையால் உறங்குவாயாக. வஞ்சகம் பேசேல், அது மனசுல வஞ்சகம் வைத்து கொண்டு பேசாதே. அழகு அலாதன செயல், அதாவது இழிவான செயல்களை செய்யாதிருப்பாயாக. இளமயிர்கல், நம்ம கற்க வேண்டியவற்றை இளமையிலேயே கற்க வேண்டும். அரணை மறவேல், அறம் அப்படின்னா தர்மம், தர்மம் செய்வதை மறக்காமல் இருக்க வேண்டும். அனந்த ஆடேல், அனந்த ஆடேல் அப்படின்னா நீண்ட நேரம் துயில் கொள்ளக்கூடாது. துயில் அப்படின்னா தூக்கம், நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. கடிவது மற, அதாவது பிறரை கோபமூட்டும் சொற்களை மறந்துவிடு. காப்பது விரதம், எது வந்துட்டு சிறந்த விரதம் அப்படின்னா பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் காப்பதே சிறந்த விரதம். கிழமைப்படவாள், அதாவது தன்னலத்தை மறந்து பிற நலத்தையும் போற்றி வாழ வேண்டும். இது கீழ்மை அகற்று, இழிவான எண்ணங்களையும் செயல்களையும் நீக்கி விடுவாயாக. அடுத்து குணம் அது கைவிடேல், நற்பண்புகளை கைவிடாமல் வாழ்வாயாக. கூடி பிரியேல், நல்லவர்களோட பழகி பிறகு அவர்களை விட்டு பிரியாமல் இருப்பாயாக. கெடுப்பது ஒழி, அது பிறரை கெடுக்கும் எண்ணங்களையும் செயல்களையும் அழிப்பாயாக. கேள்வி முயல், அதாவது சான்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய எப்போதும் முயற்சி செய்தபடியே இருக்க வேண்டும். கைவினை கரவேல், உனக்கு தெரிந்த கைத்தொழிலை இழிவாக கருதாமல் அதை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வெளிப்படையாக சொல்லலாம். ஒருவேளை அதை இழிவாக கருதி தெரியாது அப்படின்னு தக்க நேரத்துல மறைத்து விடக்கூடாது. கொள்ளை விரும்பேல், கொள்ளை விரும்பேல் அப்படின்னா பிறர் பொருளை திருட ஆசைப்படாதிருக்க வேண்டும். கோதாட்டு ஒழி, கோதாட்டு ஒழி அப்படின்னா துன்பத்தில் முடியும் விளையாட்டுகளை விலக்கிவை. அடுத்து கௌவை அகற்று, அதாவது பிறரை பழிக்கும் சொற்களையோ செயல்களையோ விளக்குவாயாக. அடுத்து சக்கர நெறினில், சக்கர நெறினில் அப்படின்னா அரசாங்கத்துடைய சட்டங்களை மீறாமல் வாழ வேண்டும். சான்றோர் இனத்து இரு, அதாவது நல்ல அறிவுடையோருடன் சேர்ந்து வாழ்வாயாக. சித்திரம் பேசேல், சித்திரம் அப்படின்னா இல்லாததை அழகுபடுத்துறது, பொய்யை அழகுபடுத்தி உண்மை போல் பேசாதே. சீர்மை மறவேல், அதாவது சிறப்பு தரக்கூடிய செயல்களை மறந்து விடாதே. சுளிக்க சொல்லேல் அப்படின்னா பிறர் முகம் சுளிக்கும்படியான சொற்களை பேசாதே. சூது விரும்பேல், பொருளை அழிக்கும் சூதாட்டத்தை ஒருபோதும் விரும்பாதே. அடுத்து செய்வன திருந்த செய், செய்வன திருந்த செய் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை ஏனோ தானோன்னு செய்யாம சிறப்பாக செய்ய வேண்டும். அடுத்து சேரிடம் அறிந்து சேர், அதாவது நாம் சேரக்கூடிய இடங்களை, அதாவது சேர தகுந்தவர்களை ஆராய்ந்து அறிந்து அவர்களோடு சேர வேண்டும். செய்யன திரியேல், செய் அப்படின்னா சீ என்ற ஒரு இழிவான சொல். இப்போ ஒருத்தர் நம்மள சீ அப்படின்னு சொல்லும்படியாக நடந்து கொள்ள கூடாது. சொற்சோர்வு படேல் அப்படின்னா பிறரை தளர்ச்சி அடைய செய்யும் வார்த்தைகளை பேசக்கூடாது. சோம்பி திரியேல், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் சோம்பேறியாய் நடந்து கொள்ளாதே. தக்கோன் என திரி
அப்படின்னா என்ன அப்படின்னா தகுதி உடையவன் என்று பிறர் கூறும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். தானமது விரும்பு, அதாவது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஆசையை வளர்த்துக்கொள். தானம் அப்படின்னா உதவுதல், விரும்பு நம்ம பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொள்ளுதல். திருமாலுக்கு அடிமை செய், அதாவது நம்மை காக்கும் கடவுளான திருமாலுக்கு அடிமை போல செயல்புரிவாயாக. தீவினை அகற்று, தீவினை அகற்று அப்படின்னா தீவினை பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்கள், இதனை விளக்குவாயாக. அடுத்து தூக்கி வினை செய், தூக்கி வினை செய் அப்படின்னா என்ன அப்படின்னா நன்கு ஆராய்ந்து அறிந்து செய்ய தகுந்தவற்றை மட்டும் செய்வாயாக. அடுத்து தெய்வம் இகழேல், தெய்வம் இகழேல் அப்படின்னா வெற்றி மேல வெற்றி பெற்றாலும் அகந்தையால தெய்வத்தை இகழக்கூடாது. தேசத்தோடு ஒட்டி வாழ், அது நாட்டில் உள்ள பிற மக்களுடைய வழக்கத்தை நீயும் கடைபிடித்து வாழ வேண்டும். அவர்கள் எல்லாமே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நாம மட்டும் தனியா ஒரு வழியில போகக்கூடாது. தேசத்தோடு ஒட்டி வாழ வேண்டும். தையல் சொல் கேளேல், தையல் அப்படின்னா தான் விரும்பக்கூடிய பெண், என்னதான் நான் விரும்பக்கூடிய பெண் என்பதாக இருந்தாலும் அவளது இழிவான பேச்சை கேட்டு நடக்கக்கூடாது. தொன்மை மறவேல், தொன்மை அப்படின்னா பழமை, பழமையை எப்போதும் மறந்துவிடக் கூடாது. தோற்பன தொடரேல், அதாவது ஒரு செயல் நம்ம செய்யும் போது அது தோல்வி வந்துட்டே இருக்கு, ஒரு முறை 2 முறை 3 முறை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம மறுபடியும் தொடரக்கூடாது. எங்க வந்துட்டு நமக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த காரியத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். தோல்வி வரும் என்று தெரிந்த பின்பு அதில் தொடர்ந்து ஈடுபடக்கூடாது. நன்மை கடைபிடி, அதாவது நன்மை தரக்கூடிய செயல்களை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். நாடு ஒப்பன செய், அதாவது நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை செய்தல் வேண்டும். நிலையில் பிரியேல், நிலையில் பிரியல் அப்படின்னா தாம் ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிலையிலிருந்து உயர வேண்டுமே தவிர ஒருபோதும் அதிலிருந்து கீழே வந்து விடக்கூடாது, தாழ்ந்து விடக்கூடாது. இப்போ நிலையில் பிரியேல். நீர் விளையாடேல், நீர் விளையாடல் அப்படின்னா ஆழமான நீர்நிலைகளில் நீந்தி விளையாடக்கூடாது, அது ஆபத்தை விளைவிக்கும். நுண்மை நுகரேல், அதாவது நோய்களை உருவாக்கக்கூடிய சிறு சிறு தீனிகளை அடிக்கடி உண்ணக்கூடாது. நூல் பழக்கல், அதாவது அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும். நெற்பயிர் விளை, உயிர்களுடைய பசியை போக்கும் நெற்பயிரை அதிகமாக விளைவிக்க வேண்டும். நேர்பட ஒழுகு, எப்போதும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நைவினை நணுகல், அது இழிவான செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். நொய்ய உரையேல், நொய்ய அப்படின்னா பயனில்லாத, பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. நோய்க்கு இடம் கொடேல், அதாவது உடல்ல நோய் உண்டாவதற்கு அனுமதிக்க கூடாது. பழிப்பன பகரேல், அதாவது பிறர் குற்றம் சொல்லும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. பாம்போடு பழகேல், பாம்பை அந்த இடத்துல பாம்போடு அப்படிங்கிறது பாம்பு கிடையாது, பாம்பின் குணமுடைய நஞ்சு குணமுடைய மனிதர்களோடு பழகக்கூடாது. இதே போல முன்னாடி ஒரு இது பார்த்துருப்போம், அரவம் விளையாடே அப்படின்னு சொல்லிட்டு. அரவம் அப்படின்னா பாம்பு, பாம்பு கூட விளையாடாதே அப்படிங்கிறது வேற. பாம்போடு பழகேல், அதாவது பாம்பு போன்ற கொடிய மனிதர்களோடு பழகாதே அப்படிங்கிறது வேற. பிழைப்பட சொல்லேல், அதாவது பிறர் தவறாக புரிந்து கொள்ளும்படி நம்ம பேசக்கூடாது. பீடு பெற நில், பெருமை உண்டாகும்படி நடந்து கொள்ள வேண்டும். பீடு அப்படின்னா பெருமை.
புகழ்ந்தாரை போற்றிவாள். அதாவது உன்னை பெருமைப்படுத்துபவரை நீயும் பெருமைப்படுத்த வேண்டும். பூமி திருத்தி உன். இந்த பூமி அப்படின்னா நிலம். நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்து உண்டு வாழ வேண்டும். பெரியாரை துணைக்கொள். அதாவது அறிவுடைய பெரியோர்களை துணையாக கொண்டு வாழ வேண்டும். பேதமை அகற்று. அதாவது அறியாமை குணத்தை விலக்கி கொள்ள வேண்டும். பையலோடு இணங்கேல். பையல் அப்படின்னா சிறுமை குணம் கொண்டவர், இவர்களோடு சேர்ந்து பழகக்கூடாது. பொருள்தனை போற்றிவாள். அதாவது செல்வத்தை வீணாக்காமல் பாதுகாத்து வாழ வேண்டும். மனம் தடுமாறேல். அதாவது எந்த செயலை செய்யும் போதும் கவனத்தை சிதறவிடக் கூடாது. அடுத்து மாற்றானுக்கு இடம் கொடேல். இப்ப மாற்றான் அப்படின்னா விரோதி, மற்றவன். விரோதிகள் உனக்கு துன்பம் விளைவிக்கும்படி இடம் கொடுக்க கூடாது. மிகைப்பட சொல்லேல். மிகைப்பட அப்படின்னா அதிகமாக, மிகை அப்படின்னா அதிகம். அதிகமாக எதை பற்றியும் பேசக்கூடாது. மீதூன் விரும்பேல். இப்போ என்னதான் ருசியாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக உண்ணக்கூடாது. முகத்து நில்லேல். அதாவது வீண் சண்டை நடக்கும் இடத்துல போய் நிற்க கூடாது. மூர்க்கரோடு இணங்கேல். மூர்க்கர் அப்படின்னா முரட்டுத்தனமும் பிடிவாதமும் கொண்டவர். இந்த முரட்டுத்தனமும் பிடிவாத குணமும் கொண்டவர்களோட சேரக்கூடாது. மெல்லில் நல்லாள் தோள் சேர். இந்த மெல்லில் நல்லாள் அப்படின்னா யார் அப்படின்னா மனைவி. மனைவியோட உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அடுத்தது மேன்மக்கள் சொற்கேள். மேன்மக்கள் அப்படின்னா நற்குணம் கொண்ட பெரியோர்கள். அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும். மைவிழியார் மனை அகல். மைவிழியார் அப்படின்னா பொதுமகளிர், அதாவது விலைமாதர். இவங்களுடைய வீட்டிற்கு போக கூடாது. மனை அப்படின்னா அவர்களுடைய வீடு. மைவிழியார் மனையகல். மொழிவது அறமொழி. அதாவது நாம் ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா நம்ம சொல்றத பிறருக்கு சந்தேகங்கள் தீரும்படி விளக்கமாக கூற வேண்டும். மோகத்தை முனி. அதாவது வீண் ஆசைகளை வெறுத்து விலகு. மோகம் அப்படின்னா ஆசை. அடுத்து வல்லமை பேசேல். வல்லமை பேசேல் அப்படின்னா உன்னுடைய வீர தீரத்தை நீயே புகழ்ந்து பேசிக்கொள்ள கூடாது. தற்பெருமை பேசிக்கொள்ள கூடாது. வாது முற்கூறேல் அப்படின்னா நீயாக யாரையுமே வாதத்திற்கு அழைக்க கூடாது. வாதம் அப்படின்னா சண்டைக்கு அழைக்க கூடாது. வித்தை விரும்பு. நல்ல பல கலைகளை விரும்பி கற்றுக்கொள். வீடு பெற நில். அதாவது முக்தி அடைவதை மட்டும் குறிக்கோளாக கொள். உத்தமனாயிரு. அதாவது நேர்மையாகவும் நல்ல குணத்தோடும் இருக்க வேண்டும். ஊருடன் கூடிவாள். அதாவது ஊர் மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். வேண்டி வினை செய்யேல். அதாவது எதையும் எதிர்பார்த்து பிறருக்கு உதவி செய்யாதே. ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு பலனையுமே எதிர்பாராமல் உதவி செய்ய வேண்டும். வெட்டென பேசேல். அதாவது கடுமையான சொற்களை ஒருபோதும் பேசக்கூடாது. வைகரை துயிலெழு. வைகரை அப்படின்னா அதிகாலை. அதிகாலையில உறக்கம் விட்டு எழுந்து பழகு. ஒன்னாரை தேரேல். ஒன்னார் அப்படின்னா பகைவர். பகைவர் மேல எப்போதுமே நம்பிக்கை வைக்க கூடாது. ஓரம் சொல்லேல். ஓரம் சொல்லேல் அப்படின்னா நடுவு நிலைமை தவறி ஒரு பக்கமாக சாய்ந்து நிற்காதே. அடுத்து இப்போ ஔவையார் பற்றி நம்ம பார்க்கலாம். ஔவையார் பத்தியும் ஆத்திச்சூடி பத்தியும் ஒரு குறிப்பு நம்ம பார்த்திடலாம்.
தமிழ் இலக்கிய நூல் ஆசிரியர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் ஔவையார். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. யாருடைய காலம்? ஔவையாருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. ஔவையார் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படிங்கிற சிவபெருமானுடைய வணக்கத்துடன் தொடங்குகிறது. ஆனா இந்த பாடல் சிவபெருமான் பற்றியும் சிவபெருமான் விரும்பக்கூடிய விநாயக பெருமான் பற்றியும் அமைந்துள்ளது. ஆத்தி மாலை அணிந்த இறைவன் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய மாலை ஆத்தி மாலை. இந்த நூல் ஆத்திச்சூடி என்ற நூலின் தொடக்கத்தால இந்த நூல் பெயர் பெற்றது. அப்போ முதல்ல இதோடைய பாடலும் ஆத்திச்சூடி அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த நூலுடைய பெயரும் ஆத்திச்சூடி. அகர வரிசை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. பாடல்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அகர வரிசையில அந்த வரிசையில அமைஞ்சிருக்கு. ஓர் எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108. ஓர் எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தமா 108 பாடல்கள் உள்ளன. ஆத்திச்சூடியில மொத்தமா 108 பாடல்கள் உள்ளன. ஓரடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்துள்ளது. இதற்கு ஒரோவடியானும் ஒரே விடத்து இயலும் என்ற யாப்பெருங்கலம் விருத்தி உரை மேற்கோள் நூற்பா இலக்கணம். இது ஒரு அடியில மட்டுமே ஒரு செய்யுள் அமைஞ்சிருக்கிறதுனால, ஒரு பாடல் அமைஞ்சிருக்கிறதுனால யாப்பெருங்கல விருத்தி உரை மேற்கோள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா ஒரோவடியானும் ஒரே விடத்து இயலும் அப்படின்னு ஆத்திச்சூடிய பத்தி நூற்பா இலக்கணம் ஒண்ணு சொல்லியிருக்கு. ஓரடியில் இரு சீர்கள் மட்டுமே உள்ளன. ஆத்திச்சூடியில ஓரடியில 2 சீர்கள் மட்டுமே இருக்கும். என்னன்னா தொன்மை மரவேல், தோற்பன தொடரேல், நன்மை கடைபிடி, சித்திரம் பேசல், சீர்மை மரவேல், சூது விரும்பேல், ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்ப, அந்த மாதிரி ஒரு செய்யுள் ஒரு அடியில 2 சீர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி அமையும். சிறுவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்ற வடிவில் உள்ளது. அப்போ இது 2 வார்த்தையா அமைஞ்சிருக்கிறதுனால சிறுவர்களுக்கு எளிமையா மனப்பாடம் செய்வதற்கு உகந்ததா இருக்கு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கில், உடையது விளம்பில், ஊக்கமது கைவீடல், இந்த மாதிரி அகர வரிசையிலும் இருக்கு. ஒரு அடியில 2 சீர்கள் மட்டுமே இருக்கு. அதனால சிறுவர்கள் எளிமையாக மனப்பாடம் செய்வதற்கு ஏற்ற வடிவிலும் இருக்கு. ஓரடியால 4 பொருளை தரக்கூடிய நூல் ஆத்திச்சூடி. அதே அமைப்புல பிற்காலத்துல பல ஆத்திச்சூடி நூல்களும் தோன்றியது. இந்த ஒரு ஆத்திச்சூடி மட்டும்தான் இது வரி இருக்கு அப்படின்னா இல்ல. இதனை சார்ந்து பல ஆத்திச்சூடிகள், அதாவது பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி இதெல்லாமே தோன்றி இருக்கு. பிற்கால ஆத்திச்சூடிகள் என்னென்னலாம் பிற்கால ஆத்திச்சூடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறம் செய்ய விரும்பு, இளமையில் கல், சேரிடம் அறிந்து சேர், தையல் சொல் கேளில், இது எல்லாமே. ஔவையார் இயற்றிய பிற நீதி நூல்கள், அதாவது ஔவையார் ஆத்திச்சூடி மட்டும் இயற்றல. ஔவையார் கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, இந்த மாதிரி ஆத்திச்சூடியோட சேர்த்து மொத்தமா 4 நீதி நூல்களை ஔவையார் பாடியுள்ளார். வினாவிடை. ஔவையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஔவையார் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓரடியார் நாற்பொருளை கூறும் நூல் எது? ஓரடியால் 4 பொருளை நாற்பொருளை கூறும் நூல் ஆத்திச்சூடி. மெல்லில் நல்லாள் யார்? மெல்லில் நல்லாள் யார் மெல்லில் நல்லாள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா மனைவி. அதாவது நம்ம ஆத்திச்சூடியில பார்த்திருப்போம், மெல்லில் நல்லாள் தோள் சேர், அதாவது மனைவியோடு உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அடுத்து, எதனை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என ஔவையார் குறிப்பிடுகிறார்? முக்தி அடைதல். வீடு பெற நில் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். வீடு பெற நில் அப்படின்னா முக்தி அடைவதையே குறிக்கோளாக கொள் அப்படின்னு பொருள்.
அடுத்து பையல் என்பதன் பொருள் யாது? பையல் என்பதன் பொருள் சிறுமை குணம் கொண்டவர். அப்ப பையல் அப்படின்னா சிறுமை குணம் கொண்டவர் அப்படின்னு பொருள். இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடியில என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஆத்திச்சூடி அப்படிங்கறத பொருள் இல்லாம அந்த இது மட்டும் பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் இட்டு உன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசேல், அக்கம் சுருக்கேல், கண்டொன்று சொல்லாதே, ஞாபோல் வளை, சனி நீராடு, நியாயம்பட உரை, இடம்பட வீடு எடேல், இணக்கம் அறிந்து இணங்கு, தந்தை தாய்ப்பேன், நன்றி மறவேல், பருவத்தே பயிர் செய், மண் பறித்து உண்ணேல், இயல்பு அலாதன செய்யேல், அரவம் ஆடேல், இலவம் பஞ்சில் துயில், மஞ்சகம் பேசேல், அழகு அலாதன செய்யேல், இளமயிர்கள், அரணை மறவேல், அனந்த ஆடேல், கடிவது மரம், காப்பது விரதம், கிழமை படவாள், கீழ்மை அகற்று, குணமது கைவிடேல், கூடி பிரியேல், கெடுப்பது ஒளி, கேள்வி முயல், கைவினை கரவேல், கொள்ளை விரும்பேல், கோதாட்டு ஒளி, கவ்வை அகற்று, சக்கன நெறினில், சான்றோர் இனத்து இரு, சித்திரம் பேசேல், சீர்மை மறவேல், சுளிக்க சொல்லேல், சூது விரும்பேல், செய்வன திருந்த செய், சேரிடம் அறிந்து சேர், செய்யன திரியேல், சொற்சோர்வு படேல், சோம்பி திரியேல், தக்கோன் என திரி, தானமது விரும்பு, திருமாலுக்கு அடிமை செய், தீவினை அகற்று, துன்பத்திற்கு இடம் கொடேல், தூக்கி வினை செய், தெய்வம் இகழேல், தேசத்தோடு ஒட்டிவாள், தையல் சொல் கேளேல், தொன்மை மறவேல், தோற்பன தொடரேல், நன்மை கடைபிடி, நாடு ஒப்பன செய், நிலையில் பிரியேல், நீர் விளையாடேல், நுண்மை நுகரேல், நூல் பலக்கல், நெற்பயிர் விளை, நேர்பட ஒழுகு, நைவினை நணுகல், நொய்ய உரையேல், நோய்க்கு இடம் கொடேல், பழிப்பன பகரேல், பாம்பொடு பழகேல், பிழைப்பட சொல்லேல், பீடுபெற நில், புகழ்ந்தாரை போற்றிவாள், பூமி திருத்தி உன், பெரியாரை துணைக்கொள், பேதமை அகற்று, பையலோடு இணங்கேல், பொருள்தனை போற்றிவாள், போர்த்தொழில் புரியேல், மனம் தடுமாறேல், மாற்றானுக்கு இடம் கொடேல், மிகைப்பட சொல்லேல், மீதூன் விரும்பேல், முனைமுகத்து நில்லேல், மூர்க்கரோடு இணங்கேல், மெல்லில் நல்லாள் தோள்சேர், மேன்மக்கள் சொற்கேல், மைவிழியார் மனையகல், மொழிவது அறமொழி, மோகத்தை முனி, வல்லமை பேசேல், வாது முற்கூறேல், வித்தை விரும்பு, வீடு பெறனில், உத்தமனாயிரு, ஊருடன் கூடிவாள், வெட்டென பேசேல், வேண்டி வினை செய்யேல், வைகரை துயிலெழு, ஒன்னாரை தேரேல், ஓரம் சொல்லேல். இது எல்லாமே ஆத்திச்சூடியில இருக்கக்கூடியது, ஔவையாருடைய ஆத்திச்சூடி. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஒரு குறிப்பு பார்த்தோம். அந்த குறிப்பை நம்ம ஒரு சின்னதா பார்த்துடலாம். தமிழ் இலக்கிய நூல் ஆசிரியர்கள்ல மிகவும் புகழ்பெற்றவர் ஔவையார். இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானை பற்றியது. சிவபெருமான் ஆத்தி மாலை அணிந்தவர்.
இது ஆத்திச்சூடி என்ற நூலுடைய தொடக்கத்திலேயே இந்த நூல் வந்துட்டு பெயர் பெற்றிருக்கு. ஆத்திச்சூடி அகர வரிசையில ஆத்திச்சூடி பாடல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஒரு எழுத்துக்கு ஒரு பாடலா மொத்தமா 108 பாடல்கள் இருக்கு. ஓரடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரோவடியானும் ஒரே விடத்து எழும் அப்படிங்கிற யாப்பெருங்கால விருத்தி ஒரு மேற்கோளும் கொடுத்திருக்கு. ஒரு அடியில 2 சீர்கள் மட்டுமே இருக்கும். சிறுவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்ற வடிவிலும் இருக்கு. ஓரடியால் நாற்பொருளை கூறும் நூல் எது அப்படின்னா ஆத்திச்சூடி தான். இதே அமைப்புல பிற்காலத்துல பல ஆத்திச்சூடி நூல்களும் தோன்றியிருக்கு. நன்றி. அடுத்த பதிவுல நம்ம கொன்றை வேந்தன் பற்றி நம்ம பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.